அத்யத்புதம் சுச்சரிதம் சரிதம் சுமங்கலம். உன்னுடைய சரித்தம் இருக்கே, கேட்கறதுக்கு ஆனந்தம், சொல்லறதுக்கும் ஆனந்தம். அதை கேட்டேன்னா மங்களம் தானா ஓடி வரும். அந்த மகான்கள்கிட்ட போய் கேட்டா எதுவுமே வேண்டாம்பா. ஆனா நீ எதை கொடுக்க ரெடியா நிக்கிறன்னா சதுர்விதமான தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4த்தையும் கையில வச்சு நிக்கிறானா. பகவானுக்கே 4 திருக்கரங்கள்னா யாரு எதை கேட்டாலும் அப்ப அப்படியே கொடுக்கறது. குருவாயூரப்பன் 4 கையில என்ன, எதுக்காக 4 கைனா, எந்தெந்த பக்தாள் எதை கேட்கிறாளோ அதை கொடுக்கறதுக்காக காத்துன்னு இருக்கானா அந்த பிரபு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4த்தையும் கொடுக்கறதுக்கு நிக்கிறான். பஜந்த இஷ்டா கதி மாப்புணுவந்திங்கிறார். எதை கேட்டாலும் கொடுப்பார். ஆனா இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு அதை நீ கொடு. எதை கொடுக்கணும்னா, இந்த முதலைய ஒண்ணு சாப்பிட சொல்லு, இல்ல விட சொல்லு. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 1000 வருஷ காலம் ஆயிடுத்து. இந்த முதல்ல என் காலை பிடிச்சபடியே இருக்கு, விடமாட்டேங்கிறது. இந்த அவஸ்தையிலேருந்து என்னை மீட்டு விடு. இந்த ஸ்தோத்திரம் அந்த பகவானுக்கு கேட்டது. எல்லா தேவர்களும் என்ன ஆக போறது, எங்க ஆக போறதுன்னு காத்துன்னு இருக்க ஆகாசத்துல யார் வந்தான்னா, தத்ராகிலாமரமயோ ஹரிராவிராசீத்து. பகவான் அவசரமா கிளம்புறாராம். ஏன்னா இப்படி ஒரு பக்தன் அவஸ்தையில இருக்கா, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்கிறான். எப்ப கூப்பிட்டானே உடனே கிளம்பணும்னு அந்த கருடனை தியாகம் பண்ணி கிளம்புறாராம். ஏன்னா என் வேகம் இப்போ, என்னுடைய மனோவேகம் ஒன்னால வர முடியாது. நான் சீக்கிரம் போய் அந்த பக்தனை காப்பாற்றணும். இல்ல அவர் நான் வருவேன்னார். அவர் மேலே ஏறி அப்படி கிளம்புறார். சந்தோமயேன கருடேனா, வேதவேத்யனான அந்த பரம்பொருள் அந்த கருடன் மேல ஏறி ஹரி ஆவிராஸ் இந்த விறுவிறுன்னு கிளம்பி வரார். சக்ராயுதோ அபியகமதாஷ யதோ கஜேந்திரஹா. சக்ராயுதத்தை சுழட்டி காமிச்சுட்டே வராராம். ஏ பக்தா, நீ கவலைப்படாத, அதோ வந்துட்டேன். அந்த முதலைய வெட்டி, அவனுடைய தலையை வெட்டி, அவனுடைய கஷ்டத்தை போக்க போறேன்னு காமிச்சுட்டே வராராம். மேலேந்து சக்கராயுதத்தை எடுத்து காமிச்சுட்டே. கஜேந்திரனுக்கு என்ன ஆச்சுன்னா, 1000 வருஷம் ஆயிடுத்து. கண்ணு பூத்து போயிடுத்து. ஆகாரமும் இல்லை, இந்த முதலையோ விடமாட்டேங்கிறது. பூத்து உடம்புல இருக்கக்கூடிய தெம்பெல்லாம் போயிடுத்து. அப்படியே சரீரம் சாய ஆரம்பிச்சிடுது. சொந்தசரஸ்யுருபலேன கிரஹீதார்த்தா திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம் கௌபாத்த சக்கரம். இப்படி அண்ணாந்து பார்க்கறான், உடம்பு சாயறது. பார்த்தா பகவான் வரது கண்ணுக்கு தெரியறது. பாதி கண் திறந்திருக்கு. அந்த சமயத்துல பகவான் வராங்கிறது சந்தோமயேன்னு கருடேனன்னு அவன் வரது தெரிஞ்செடுத்து. சோந்தசரசி, அந்த தாமரை குரத்துல தாமரை பூத்து இருக்கு. உடனே பார்த்தானா பகவான் வரான். அவன் வர காலத்துல ஏதாவது ஒண்ணு அவனுடைய திருவடியில சமர்ப்பிக்கணும். என்ன இருக்குன்னா, மனசும் இருக்கும், பகவான் இருக்கா, வஸ்து இல்லையேன்னு தேடினானா அந்த கஜேந்திரன். பக்கத்துல பார்த்தா நிக்கிறது எது, ஒரு தாமரை குளத்துல நம்ம நிக்கிறோம். அவனுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு உண்டான வஸ்து பக்கத்திலேயே இருக்கு. உடனே பார்த்தா அந்த தாமரையை தண்டோடு அப்படி புடுங்கினான்னா, சோந்தசரசி உருபலேன கிரஹீதார்த்தா திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம் கவுபாத்த சக்கரம் உக்ஷிப்ய சாம்புஜகரம் கிரமாக கிருச்ராத். அடியோட பிடிங்கி அப்படி கையில வச்சுண்டு என்ன சொல்லி போட்டான்னா, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. அந்த நாமத்தை சொல்லி விட்டு எரிஞ்சானா அந்த கஜேந்திரன். அவனுடைய கண்ணு மூடி எடுத்து தாமரையை பிச்சான், உடம்பு சாஞ்சுது. அந்த அவஸ்தையில பகவானுடைய சரணத்துல இந்த தாமரையை தூக்கி போட்டானோ. என்ன ஆச்சரியம்னா, அவர் எப்படி போட்டாருங்கிறத பகவான் பார்க்கலையாம். இன்னைக்கு அந்த குருவாயூரப்பனுடைய சந்நிதியில போய் பார்த்தா அவன் வச்சுருக்கிற தாமரை எதுன்னா, இந்த கஜேந்திரன் கொடுத்த தாமரையா அது. அந்த தாமரையை என்னுடைய பக்தனான அந்த கஜேந்திரன் கொடுத்தாங்கிறத, மிருகம் பக்தி பண்ணாலும் நான் அனுகிரகம் பண்ணுவேங்கிறத காமிக்கிறதுக்காகவே பகவான் அந்த தாமரையை இன்னைக்கும் கையில வச்சுட்டு இருக்கார். அந்த தாமரையை வாங்கின்றார் பகவான். விறுவிறுன்னு வரார். அவருடைய கருடன் வேகம் போறல, கருடன்லேருந்து தான் கீழே குதிச்சார். குதிச்சு விறுவிறுன்னு அந்த பக்தனை காப்பாத்துறதுக்கு வரார். அவர்கிட்டேந்து புறப்பட்ட அந்த சக்கராயுதம் என்னாச்சுன்னா, அந்த முதலையினுடைய கழுத்தை வெட்டி இந்த யானைக்கு அதுலேருந்து விமுக்தியும் கொடுத்துதான். இதுல என்ன ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு எந்த நிலையில இருந்தாலும் அவன் அனுகிரகம் பண்ண காத்துன்னு இருக்கான். அது ஒரு மிருகமா இருந்தா கூட பகவான் அனுகிரகம் பண்ணுவாங்கிறதுக்கு இது இந்த கஜேந்திரனே சாட்சி. கஜேந்திரனுக்கு எங்கேருந்து இந்த பக்தி வந்ததுன்னா, அவன் இந்த பிறப்பு கஜேந்திரனே தவிர அவன் இந்திரத்யும்னன்கிற ஒரு பாண்டிய ராஜா சாபத்தினால இந்த யானையாக அவதாரம் பண்ணியிருக்கான்.
அகஸ்தியாச்சாரியால் ஒரு சமயம் அவருடைய ஆத்துக்கு வர பூஜா சமயத்துல வந்துட்டார். வந்த அந்த அகஸ்தியர் என்ன பண்ணார், பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். அவன் என்ன பண்ணா, பூஜா காலத்துல இவரை வரவேற்க கூடாதுங்கிறதுனால தலையை ஆட்டினான். உடனே அவர் பார்த்தார், நான் உன்னுடைய க்ஷேமத்துக்காக உன் ஆத்துக்கு வரேன், நீ என்னடா அண்ணா தலையாற்ற பாத்தியா, தலையாற்ற யானையோனியா பிறக்கக்கூடாது. உடனே காலை பிடிச்சுட்டான், நீ யானையா போனாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு பகவான் ஒரு தனி அவதாரம் எடுத்து வருவார் அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணி, அதன்படி சுவாமி இங்க ஹரியாக அவதாரம் பண்ணி அந்த கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்தார். கஜேந்திர வரதன், கஜேந்திர மோட்சம். இந்த முதல யாருன்னா கூஹுங்கிற ஒரு கந்தர்வன். அவன் என்ன அபச்சாரப்பட்டு இந்த சாபத்தை வாங்கினான்னா, தேவலர்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி ஜலஸ்தம்பம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல இவன் அடி வழியாக, பக்கத்துல அவன் கூட ஸ்திரீகள் இருக்கிற காலத்துல இவன் அடி வழியாக போய் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக காலை பிடிச்சு அடி வழியா இழுத்தானான். அவர் உள்ள ஜலத்துக்குள்ள முழுகினால் ஜலத்தை குடிச்சார். கரையில அவர் பார்த்தார், அழகான ஒரு ஜென்மா, இந்த கந்தர்வ ஜென்மா, எப்பேற்பட்ட அழகான ஒரு ஜென்மா. அதுல இருந்துட்டு இப்படி பண்ணணும்னு தண்ணிக்கு அடியில காலை பிடிச்சு இழுக்கணும்னு தோணிது பாத்தியா, துர்புத்தி. அதனால நீ காலை இழுக்கக்கூடிய முதல யோனியா போகக்கூடாதுன்னு சபிச்சார். உடனே காலை பிடிச்சுன்றா, உடனே மாறுறது வால், அப்படியே கால் அப்படியே வாலாக மாறிண்டு வருது. உடனே பிடிச்சோன்னு அவர் சொன்னார், நீ என் காலை பிடிச்சுக்காத, இதே ஒரு குளத்துக்கு ஒரு பாகவதன் வரப்போறான், அவனுடைய காலை போய் பிடிச்சுக்கும். அதனாலதான் இந்த கதையில பார்த்தா சமாசகஸ்ரம் யகமன் மகீபத், 1000 வருஷ காலம் அந்த முதல்ல காலை பிடிச்சதே தவிர சாப்பிடவே இல்லை. ஏன்னா அந்த ரிஷி சொல்லியிருக்காரோன்னு, அவனுடைய காலைப்படி உனக்கு விமுக்தி ஏற்பட்டுடும். அதனாலேயே இந்த முதல்ல சாப்பிடாதபடிக்கு காலை பிடிச்சபடி இருக்கு. சக்கராயுதத்தினால முதல் விமோச்சனம் அந்த கூஹுக்கான். ஏன்னா இவனாவது இந்த கஜேந்திரனாவது நேரடியாக அந்த பகவானுடைய காலை பிடிச்சான். என்ன சுவாரஸ்யம்னா, நேரடியாக சம்பந்தம் கிடையாது. இந்த பக்தனுடைய காலை பிடிச்ச அந்த இந்த முதலைக்கு முதல் விமோச்சனம், பகவானுடைய காலை பிடிச்ச யானைக்கு 2வது விமோச்சனம், பக்தனுடைய காலை பிடிச்ச அந்த முதலைக்கு முதல் விமோச்சனம். அந்த சாபத்திலிருந்து நிவர்த்தி அடைய இந்த கதையை கேட்டா என்ன புண்ணியம்னா, துஸ்வப்னாதி தோஷங்கள்லாம் நீக்கும்ங்கிறத ஒரு பலஸ்ருதியை சொல்லி இந்த கதையை பூர்த்தி பண்ணார். என்னென்ன மன்வந்தரத்துல பகவான் என்னென்ன அவதாரம்ங்கிறத அனுசரிச்சு கதை சொல்லிட்டு வரார். அடுத்தபடியாக இதே சாக்ஷுஷ மன்வந்தரத்துல, தாமச மன்வந்தரத்துல இந்த பட்டத்திரி சொல்லும் போது சொல்றார், இந்த கஜேந்திர ரட்சணத்தை சொல்ற காலத்துல அழகான ஒரு ஸ்லோகம். யாத்வரா திரௌபதீத்ரானே யாத்வரா கஜரக்ஷணே யாத்வரா மையார்த்தே கருணாமூர்த்தே சாத்வரா கோகதா அதுனாங்கிறார் பட்டத்திரி. பூந்தானம் சொல்லும் போது சொல்றார், அப்பா இந்த பக்தாளுடைய பக்திக்கு நீ அனுகிரகம் பண்ற விஷயத்துல உனக்கு பாரபட்சம் இருக்கு. என்னன்னா, யாத்வரா திரௌபதி திராணே, நீ அந்த திரௌபதிய ரட்சணம் மானபங்கம் பண்ண காலத்துல ரட்சணை பண்ண வந்த நீ எவ்வளோ ஒரு அவசரமா ஓடி வந்து நீ இருந்ததோ வேற ஒரு தேசம், துவாரகா பட்டம். ஆனா நீ இங்க அந்த பக்தைக்கு அனுகிரகம் பண்ண, யாத்வரா திரௌபதி திராணே, எவ்வளோ ஒரு அனுகிரகம், அவ்வளோ தூரத்துல இருந்து அவசரமாக அனுகிரகம் பண்ண. அது மட்டும் இல்ல, யாத்வரா கஜரக்ஷனே, இந்த அவஸ்தையை வர்ணிக்கிறார். அவசரமா சந்தோமையேன்னு கருடேனன்னு ஏறி அவருடைய வேகம் போறாம குதிச்சு வந்து இந்த கஜேந்திரனை காப்பாத்தினியே, அந்த அவசரத்தை வர்ணிக்கிறார். யாத்வரா கஜரக்ஷனே மையார்த்தே கருணாமூர்த்தே, அந்த அவசரம் இருக்கே என் விஷயத்துல எங்க போச்சுன்னு கேட்கிறார். நான் உன்னை கூட்டுண்டே இருக்கேன், நீ வரவே மாட்டேங்கிற. அந்த பக்தால ரட்சிக்கும் போது மட்டும் அவ்வளோ வேகமா ஃபாஸ்டா போன, ஆனா நான் இவ்வளோ தடவை கூப்பிடுறேன், மையார்த்தே கருணாமூர்த்தே சாத்வரா கோகதா அதுனா, அது எங்க போச்சு இந்த அவசரம்னு கேட்கிறார் பூந்தானம் நம்பூதிரி. அப்பேற்பட்டதான புண்ணியமான சரித்திரத்தை சொல்லி அடுத்த அந்த தாமச மன்வந்தரத்திலேயே பகவான் மற்றொரு அவதாரம் என்னன்னா, கூர்மா அவதாரம், மோகினி அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், அந்த கதையை சொல்றார். ஒரு சமயம் இந்த பார்க்கடலை கடையணும்னு முடிவு பண்றா. எதனாலன்னா, இந்த தேவராஜ்யம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, பிரகலாத சுவாமியினுடைய புள்ளையான விரோச்சனன், விரோச்சனுடைய புள்ள மகாபலி,
மகாபலி கிட்ட இந்த திரைலோக்கியாதிபத்தியம் இருக்கிற காலத்துல அவ அம்மா பிரார்த்தனை பண்றா. என்ன பிரார்த்தனைன்னா, உடனே சுவாமிகிட்ட போய் பிரம்மாதி தேவர்கள்லாம் பிரம்மா கிட்ட முறையிட, அவள்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு. என்னன்னா, எத்தனை பேர் காலம் ஆனாலும் அவளை திருப்பி உயிர்ப்பிக்கிறதான மிருத சஞ்சீவினின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த பக்கம் அசுரால் எத்தனை பேர் காலமானாலும் அந்த மந்திரத்தை ஜபம் பண்றா, எல்லாரும் எந்துண்டுறா. இந்த பக்கம் பார்த்தா தேவர்களுக்கு ஜீவன் போனா போனது போனபடியே இருக்கு. இந்த பக்கம் அந்த மாதிரி ஒரு வஸ்து இல்லை. பிரம்மாட்ட சொல்ல, பிரம்மா போய் பகவான்கிட்ட முறையிட, உடனே பகவான் பார்த்தார், நீங்க பார்க்கடலை கடையிறதுன்னு முடிவு பண்ணுங்க. இந்த பார்க்கடல்லேருந்து அமிர்தம்னு ஒரு வஸ்து வரும், அதை எடுத்து நீங்க சாப்பிட்டேன்னா உங்க பக்கமும் இழப்பே ஏற்படாது. சுக்ராச்சாரியார் எப்படி அந்த பக்கம் ஒரு வஸ்து வச்சுட்டு இருக்காரோ மிருத சஞ்சீவினின்னு, அது போல உங்களுக்கும் பலமா இருக்கு. அதுல என்ன பிரயோஜனம்னா, அது சாப்பிட்டா மரணம் கிடையாது. யாரை வச்சுட்டு அப்பேற்பட்ட அந்த பார்க்கடலை கடையிறது சும்மா சிறிய காரியமா பெரிய காரியமாச்சேன்னா, அந்த அசுராலையும் கூப்பிடுங்க. கூப்பிட்டா வருவாளான்னா பங்கு தரேன்னு சொல்லுங்க, அவளும் வரும். உடனே அந்த தேவாளெல்லாம் பார்த்தா எங்களுக்கு அமிர்தமே வேண்டான்ட்டான். ஏன்னா அவன் அமிர்தம் சாப்பிடாம அவன் அடிக்கிற அடியே எங்களால தாங்க முடியல. அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு வேற அடிச்சான்னா எங்களால ஜீவன் போயிடும், எங்களுக்கு வேண்டவே வேண்டான்னு. அமிர்தமே வேண்டாம், இப்படியே இருக்கும். அவளுக்கு வேற நீங்க பங்கு கொடுக்கணும்னு சொல்றேல, வேண்டவே வேண்டாம். உடனே சுவாமி பார்த்தார், பங்கு கொடுங்கோன்னு சொன்னேன், அவளையும் கூப்பிடுங்கோ பங்கு தரேன்னு சொல்லுங்கோன்னு தானே சொன்னேன். கொடுக்கிற விஷயத்த நான் பார்த்துப்பேன், உங்களை சொல்லதானா சொன்னேன். அந்த கவலை என்னோடது, அந்த கவலையை நான் பட்டுக்கிறேன், இங்க அவளை கூப்பிடுங்க. சுவாமி சொன்னா ஆட்சேபனையே கிடையாது. உடனே போனா தேவாளை கூப்பிட்டா, அசுராளை கூப்பிட்டா, இந்த பக்கம் 33, 66, 99 சேர்ந்துண்டு பார்க்கால கடையறதுக்கு தீர்மானம் பண்றா. எதை வச்சு கடையிறது? மத்து வேணுமேன்னா உடனே சுவாமி கருடனை கூப்பிட்டு மந்தர பர்வதத்தை கொண்டு வந்து போட சொல்ல, உடனே கடையறதுக்கு கயிறு வேணுமே, வாசுகியை கூப்பிட்டு உனக்கும் இதுல பங்கு தரேன்னு சொல்ல, வாசுகிய மத்தாக போட்டு கடைய ஆரம்பிக்கிறா. சுவாமி சொல்லியிருக்கார், அந்த சமயத்துல நான் என்ன சொன்னாலும் என்னதான் நீங்க அனுசரிக்கணும். நான் கிழக்க போனா கிழக்க வரணும், வடக்க போனா வடக்க வரணும், உட்காருனா உட்காரணும், ஒத்த கையை தூக்கிட்டு ஒத்த காலை வச்சு நின்னா நிக்கணும். அந்த இடத்துல நான் உங்களுக்கு சபையில பேச மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே செய்யும். அப்படியே ஆச்சுன்னா தேவர்கள்ட்ட முன்னாடியே சொல்லியாச்சு. உடனே சுவாமி வந்தார், மந்தரகிரி போட்டு பர்வதத்தை போட்டு மத்தாக போட்டு கடைய ஆரம்பிச்சா. கடைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி என்ன பண்ணார்னா, நேரா போய் தலையை பிடிச்சார். தேவர்களும் வந்து தலை பக்கம் நிற்கிறா, சுவாமி தேவாள் பக்கம். உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள்லாம் பார்த்தா அவளுக்கு வால் பக்கம் வந்தது. உடனே அவளும் பூனல தூக்கி காமிக்கிறா, வையம் கஷ்யபதாயாதாக, நாங்களும் அந்த அதித்தி அம்மாவுடைய குழந்தைகள் தான், நாங்களும் அவளுக்கு சமமானவாள்லாம். ஏன்பா எங்கிட்ட வந்து இதை சொல்றேன்னா, என்ன நாங்க மட்டும் மட்டமா, எங்களுக்கு மட்டும் வாழை கொடுத்துருக்கேளே, நாங்க தலை தான் வேணும், எங்களுக்கும் தலை தான் வேணும், பேஷா எடுத்துக்கோங்க. மட்டன்னு யாரு சொன்னா, நீங்க பேஷா தலை பக்கமே எடுத்துக்கோங்க. சுவாமி என்ன பண்ணார், வாளுக்கு வந்துட்டார். என்ன உண்மையான எண்ணம் என்னன்னா, அவளுக்கு தலையை கொடுக்கணுங்கிறதா சுவாமியுடைய எண்ணம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா, பந்து பந்தா விஷத்தை கக்க போறது இந்த வாசுகி. இந்த தேவர்கள் மாதிரியே அசுராலும் ஒரு காலத்துல வெள்ளையாதான் இருந்தாலும் இந்த விஷ பாதனையினால்தான் கருப்பா மாறி போயிட்டாலும். அதை தெரிஞ்சுட்ட சுவாமி, முன்கூட்டியே தெரிஞ்சுட்ட சுவாமி என்ன பண்ணார், தலையை போய் பிடிச்சார். தலை பிடிச்சாதான் வால் வரும்னு அவருக்கு தெரியும். அதனால தேவர்களுக்கு வாழை கொடுக்கணுங்கிறதுக்காக தலையை போய் பிடிச்சார். அவ எனக்கும் வேணும்னா அப்படியே கொடுத்தேன்ட்டு சுவாமி இந்த பக்கம் வந்துட்டார். பார்த்தா இவாளுக்கு தலை, அவளுக்கு வாலு போட்டு கடைய ஆரம்பிக்கிறா. சுவாமி என்ன பண்ணார், இவருக்கும் இந்த பட்சமும் கிடையாது அந்த பட்சமும் கிடையாது, நடுப்புற நின்னுண்டு இந்த பக்கத்துக்கு ஒரு கை, தேவாளுக்கு ஒரு கை, அசுராளுக்கு ஒரு கை கொடுத்து கடைய ஆரம்பிக்கிறார். மேகஷ்யாமஹா கனக பரிதிகி, மேல நின்னுண்டு சுவாமி இந்த கையை ஒரு பை, இந்த கையை ஒரு பக்கம், இந்த கையை ஒரு பக்கம் கொடுத்து கடைய ஆரம்பிக்கிறா.
இந்த 99 கோடியும் எங்க பார்த்துட்டு இருக்குன்னா அந்த கடையிற இடத்தையே பார்த்துட்டு இருக்கான். எப்படாப்பா அமிர்தம் வரும், எப்படாப்பா அமிர்தம் வரும்னு காத்துட்டு இருக்கா. கதை சொல்ற சுகாச்சாரியால் சொன்னார், இந்த அசடுகளுக்கெல்லாம் தெரியலையே, அமிர்தம் மேலன்னா இருக்கு, கையை கொடுத்து கடைஞ்சுட்டு இருக்கு. அந்த அமிர்தத்தை விட்டுட்டு இந்த அசடு எல்லாம் உள்ள குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கே. ஸ்வயம் அமிர்தம் எங்க, உண்மையான அமிர்தம் மேலன்னா இருக்கு. இப்படி கடைஞ்சுட்டே இருக்கா. பார்த்தா மந்தரகிரி பர்வத கீழே இறங்கிடுது. உடனே சுவாமி என்ன பண்ணார்னா, கிருத்வாவபுகு காச்சபமத்புதம் மகத் பிரவிஷ்யதோயம் கிரி முஜ்ஜஹாரா, அடியில போய் கூர்மாவதாரம் பண்ணி அந்த மந்தரகிரி பர்வதத்தை தன்னுடைய முதுகுல வச்சுண்டு தரிச்சாராம். அதுவும் சரியாயிடுது. உடனே அதுல நன்னா கடைய ஆரம்பிச்சா ஒவ்வொரு வஸ்துக்களாக வருது. முதல்ல என்ன வந்ததுன்னா விஷம் வருது. கடைஞ்ச முதல் வஸ்து விஷம் வந்தது. பல வஸ்துக்கள் 14 வஸ்துக்கள் வருது. விஷம் வருது. முதல்ல யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான்னா, விஷம் வருதுன்னு 2 பேரும் போட்டுட்டா. இத முதல்ல விநியோகம் யாருக்கு கொடுக்கறதுன்னு பார்த்தா, தேவதேவ மகாதேவா பூதாத்மன்னு பூத பாவனா பரமேஸ்வரன் கொண்டு போய் இந்த விஷத்தை கொடுத்தா. எல்லாரும் கப்பட்டமா கொண்டு வந்து கொடுத்துருக்கா இந்த விஷத்தை. அவர் என்னன்னா, கொடுத்த உடனே அத உள்ளங்கனி நெல்லிக்காய போல கையில வச்சுண்டு பட்டுன்னு வாயில போட்டுட்டார். உடனே பக்கத்துல இருக்கிற தேவி பார்த்தா, இவெல்லாம் கப்பட்டமாக நம்ம ஆத்துக்கார்ட்ட கொண்டு வந்து இந்த விஷத்தை கொடுத்து ஏமாத்துறா. இவரும் அசடு போல வாங்கி அதை வாயில போட்டுக்கிறாரு. இந்த விஷத்தினால வெளியில இருக்கக்கூடிய லோகத்துக்கு ஆபத்துன்னு இவ கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறா. அவர் வயத்துக்குள்ள அநேக கோடி பிரம்மாண்டம் இருக்கே, அதுக்கு ஹானி ஏற்படாம இருக்குமா? உடனே பார்த்தா அவருடைய கழுத்துல அப்படியே கையை வச்சுட்டாலாம். அதனாலதான் பகவான் இன்னைக்கும் திருநீலகண்டனாக பிரகாசிக்கிறார். தவஜனனி ஆதிசங்கரர் சொல்லும்போது சொல்றார், தவஜனனி தாட்டங்க மகிமாங்கிற. அம்பாள் அப்படி திரும்பி பார்த்தாலாம், அம்பாளுடைய காதுல இருக்கக்கூடிய அந்த தோடனுடைய பிரகாசத்துல அப்படியே நின்றுதான் இந்த விஷம், ஆலாகலமான விஷம் நிற்க, உள்ளேயும் போல வெளியிலையும் வரல. சுவாமி அதை இங்கேயே தரிச்சுட்டாராம். தரிச்சுட்டு திருநீலகண்டனாக இன்னைக்கும் பிரகாசிக்கிறார். அப்படி பல வஸ்துக்கள் வருது. ஐராவதம்ங்கிற ஒரு யானம் வருது. தேவன், இந்த தேவேந்திரனான இந்திரன் தானே எடுத்துக்கிறேங்கிறான். உச்சைஸ்ரவசன்னு ஒரு குதிரை வருது. அந்த சமயத்துல ராஜா மகாபலி தானே, மகாபலி அந்த குதிரையை நான் எடுத்துக்கிறேங்கிறான். சுவாமி பேசாம இருங்கிறார். திருப்பி அது எல்லாம் உங்ககிட்ட தாண்டா வரப்போறது. அடுத்தபடியாக கௌஸ்துபம்ங்கிற ஒரு மணி வருது. சுவாமி இந்த மார்பில் எப்படி ஒரு அகலகில்லே நிறை பொழுதும் அலைமேல் மங்கை உரையும் மார்பான்னு சொன்னது போல மகாலட்சுமி ஒரு பக்கத்துல இருந்துட்டே இருக்காளோ, அது போல சுவாமியை வர்ணிக்கிற காலத்துல எப்ப பார்த்தாலும் இந்த வினா ஸ்ரீவத்ச கௌஸ்துபங்கிற எப்பொழுதுமே சுவாமியுடைய கண்டத்துல இந்த அவதாரத்துல, கிருஷ்ணாவதாரத்துல மேலேயும் சொல்ல போறார். அந்த கௌஸ்துபம்ங்கிற மணி இல்லாம சுவாமி அவதாரமே பண்ண மாட்டாராம். அந்த கௌஸ்துபம்ங்கிற மணி வருது. சுவாமி அதை தான் எடுத்துக்கிறார். பாரிஜாதம்ங்கிற ஒரு புஷ்பம் வருது. கல்பக விருட்சம் வருது. எல்லாம் தேவேந்திரன் எடுத்துக்கிறான். அடுத்தபடியாக கள்ளு வந்துதான். அதை அசுராளி அது எங்களுக்கு மட்டும்தான்ட்டான். உடனே அவளுக்கே அதை கொடுத்தாச்சு. அடுத்தபடியாக 8வது வஸ்துவாக மகாலட்சுமி ஆவிர்பாவம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, ஸ்கந்தம் 8, அதுல அத்தியாயம் 8, பார்க்கடல் கடையிற அந்த வஸ்துக்கள்ல 8வது. இந்த ஸ்லோகத்திலையும் அது 8. எல்லாம் 8 மகாலட்சுமி ஆவிர்பாவத்தை அடைய. ததச்சாவிரபூத் சாட்சாத் ஸ்ரீரமா பகவத்பரா ரஞ்சயந்தி திஷ காந்தியா வித்யுத் சௌதாமணி யதா. அப்படி லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான மகாலட்சுமி ஆவிர்பாவத்தை அடைய. உடனே எல்லாரும் பார்த்தா இந்த அம்மா விவாகமான பிறகுதான் மேல கிடையாது. வரும்போதே மாலை எடுத்துன்னு வரா மகாலட்சுமி. யாருக்கு இந்த மாலையை போடலாம்? அப்படி அங்க ஏகப்பட்ட பேர் இருக்கா. ரிஷிகள் இருக்கா, பிரம்மா இருக்கார், பரமேஸ்வரன் இருக்கார், அந்த சந்நிதியில தேவர்கள் இருக்கா, அசுரர்கள் இருக்கா. யாருக்கு இந்த மாலையை போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு வரா. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு குணமும் தெரியறது, அதே சமயத்துல தோஷமும் தெரியறது.
என்னென்ன குணம் என்னென்ன தோஷம்னா, நூனம் தபோயஸ்சன மன்யு நிர்ஜயா ஞானம் கொச்சித் தச்சத சங்கவர்ஜிதம் கொச்சின் மகா தஸ்ய காம நிர்ஜயா சயீஸ்வர கிம் பரதோ வியபாஸ்ரயா தர்ம கொச்சித் தத்ர ந பூத சௌஹ்ருதம் தியாக கொச்சித் தத்ர ந முக்தி காரணம் வீர்யான்ன பும்சோ த்யஜ வேக நிஷ்கிருதம் நகித்விதீயோ குணசங்கவர்ஜிதா. இப்படி பார்க்கறா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு குணம் தோஷம். முதல்ல ஒருத்தரை பார்த்தாளா மகாலட்சுமி, இவரை போய் மாலையிட்டு மணந்து கல்யாணம் பண்ணிப்போன்னு பார்க்கறா. பெரிய ரிஷி அவரை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அவர்கிட்ட ஒரு தோஷம் தெரியறதான். என்ன தோஷம்னா, கோபம்ங்கிற ஒரு தோஷம். மூக்குக்கு மேல கோபம் வருமா அவருக்கு, எதை பார்த்தாலும் கோபம். பக்கத்துல போய் நின்னா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா எப்படி வாழ்க்கை நடத்துறது? பொறுமை கிடையாது அவருக்கு. அதனால அவரை ஒதுக்கினாலாம். நிறைய ஆயுசு, பெரிய தபசு கொண்டவர், அவருக்கு போடலான்னா கோபம்ங்கிற ஒரு தோஷம் தெரிஞ்சது, ஒதுக்கினா. யார் அவர்னா, துர்வாச மகரிஷி. உடனே அடுத்தது பார்த்தா மாலை எடுத்து அடுத்தது வரிசையா எல்லாரும் நிக்கிறா. கழுத்தை நீட்டி நீட்டி எல்லாருக்கும் கழுத்து வலி வந்து கொடுத்துனார். அப்படி ஒவ்வொருத்தர் கழுத்தை காமிச்சு நிக்கிறா. அடுத்தது ஒருத்தர் நிக்கிறார். அவருக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டுடலாமன்னா உயர்ந்ததான பதவியும் அவர். பகவானுக்கு அடுத்தபடியா யாருன்னு கேட்டா இவரை தான் சொல்லுவா. அப்பேற்பட்டதான பதவி யாருன்னா பிரம்மா. நல்ல பதவி, ஜெகத் சிருஷ்டிகர்த்தாங்கிற பதவி. உத்தமமான ஒரு லோகத்துல இருக்கார், சத்தியலோகம்ங்கிற ஒரு லோகத்துல இருக்கார். அவருக்கு போடுவோமான்னா நல்ல ஸ்தானமாச்சே, இவளுக்கும் நல்ல ஸ்தானம் கிடைக்கும், போடுவோமான்னா வேண்டான்னு நினைச்சாலும். தன குணம் இருந்தாலும் ஒரு தோஷம் என்னன்னா, காமியா அவர். என்ன காமின்னா, ஏற்கனவே அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுத்து. இப்ப இந்த பக்கம் இடம் காலியா இருக்குன்னு நம்மளை உட்காந்து வச்சுக்க பாக்குறார். அது மட்டும் இல்ல, அவருக்கு காமியா இருக்கிறதுனாலே அந்த வேண்டான்னு நினைச்சார். உயர்ந்த ஸ்தானமா இருந்தாலும் காமியா இருக்கார், வேண்டாம். ஆல்ரெடி மனைவி வேற இருக்கா, அதனாலையும் வேண்டாம். அடுத்தது பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போடுவோமான்னா நல்ல பெரிய போஸ்ட் தான் இவருக்கும். அவரும் ஒரு இடத்துக்கு அதிபதி தான், பெரிய ஒரு கணத்துக்கே ஒரு தலைவன் அவர். யாருடான்னா இந்திரன். திரைலோக்கியாதிபத்தியமே அவனுடைய கையில தான் இருக்கு. அவனுக்கு போட்டுடுவோமான்னா எல்லாம் இருக்கு, ஆனா அவன் பயந்தாங்குழி. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அடுத்த கதவை தட்டுறதுக்கு தான் நிற்பான். அவனுக்கு சுயமா ஒரு பலமே கிடையாது. அடுத்த ஆளுடைய பலத்தை நம்பிதான் இவன் இருக்கான். ஏன்னா இந்த கதையிலேயே பார்த்தோம்னா, ஒரு கஷ்டம் வரப்போறதுன்னா நேரா பிரம்மாத்து கதவை போய் இவர் தட்டுறது, இவர் என்ன பண்றதுன்னா பகவான் அழிச்சுன்னு போய் விடுறது. இதுதான் நடக்கும். இந்த இந்திரனுக்கு சுயமான தெம்பே கிடையாது, அந்நியதாசிரியம் பண்ணியே காலத்தை ஓட்டுறான். அதனால பார்த்தா இவன் வேண்டாம். திரைலோக்கியாதிபத்தியம்னு இருந்தாலும், அந்த தேவ கூட்டத்துக்கே தலைவனா இருந்தாலும் பலம் இல்லாதவன், ஸ்வபலம் இல்லாதவன். அதனால இவனும் வேணும். அடுத்தது பார்த்தார் இன்னொருத்தர். அவரை கண்டு நடுங்காதவாலே கிடையாது. லோகமே அவரை கண்டு நடுங்கிறது. யாரா இருந்தாலும் நடுங்கிதான் ஆகணும். கடைசி அவர் கையில தான் இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையினுடைய அந்திமம் அவர்கிட்ட தான் இருக்கு. தனி லோகம், தனி ராஜ்யம், யாருடைய டிபார்ட்மெண்ட் கலக்காதவர் ஒருத்தர். யாருன்னா தர்மராஜா. அவர்கிட்ட கொண்டு போய் இந்த மாலையை போடுவோமான்னா வேண்டான்னு தோணித்து. ஏன்னா அந்த ஊருக்கு போனோம்னா கருணையே கிடையாது. அங்க போனா நரகத்துல என்ன இனிமையா பேசவா போறா? அடி குத்து கொல்லு இந்த மாதிரி ஒரு பேச்சு தான் இருக்கும். கருணை இல்லாத ஒரு லோகம் அந்த யமபுரி. அங்க போய் அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டாம், ஒதுக்கினால். இன்னொரு இடத்துக்கு பக்கத்துல இன்னொருத்தர் நிற்கிறார். அவரை கல்யாணம் பண்ணிண்டா மாங்கல்யம் தொங்க தொங்க இருந்துட்டே இருக்கலாம், தீர்க்க சௌமங்கல்யம் தனக்கு கிடைக்கும். இளம் வயசு, அவருடைய வயசு மாறவே மாறாது. பரமேஸ்வரனை ஆசிரியம் பண்ணவர், அவருடைய வயசு மாறவே மாறாது, என்றும் 16. யாருன்னா மார்க்கண்டேய சுவாமி. அவருக்கு போட்டுடுவோமான்னா அவரும் நீட்டினாராம் கழுத்தை. போட்டுடுவோமான்னா அப்புறம் தான் தோணித்தான் இவர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணல. தனுர்மாச பூஜைக்கு கார்த்தால வேலையில பொங்கல் வைக்கிறதுக்கு ஆசாமி இல்லைன்னு நம்மளை சேர்த்துக்கிறாரே தவிர, இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணல. இவரை கல்யாணம் பண்ணிட்டா சிவ பூஜைக்கு சுசுரூஷை பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவரையும் ஒதுக்கினாராம். பரமேஸ்வரன் உட்பட கழுத்தை நீட்டினாங்கிறார். பரமேஸ்வரன் நீட்டினாராம், அவரையும் ஒதுக்கினாராம்.
எதனால் அவர் வேண்டான்னு நினைச்சான்னா, பரமேஸ்வரனுக்கு ஆல்ரெடி 2 கல்யாணம் ஆயிடுத்து, 3வது கல்யாணமா தன்னை பண்ண நினைக்கிறார். அவரும் வேண்டாங்க. இது என்ன பரமேஸ்வரன் உட்படையான்னார்? பரமேஸ்வரன் தெய்வம் தான். இதை என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மகாலட்சுமி இப்படியெல்லாம் இருந்தா வரமாட்டாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாலட்சுமி விவாகத்துல மகாலட்சுமி ஒதுக்கினா அந்த தேவதைகளை கம்மியா சொல்றதா அர்த்தம் கிடையாது. இவாள்கிட்ட சொன்ன அந்த தோஷம்லாம் யார் யார்கிட்ட இருக்கோ அவளுடைய ஆத்துக்கெல்லாம் மகாலட்சுமி வரமாட்டாங்கிறது அர்த்தம். இது கோபமும் இருக்கக்கூடாது, காமமும் இருக்கக்கூடாது, ஸ்வபலம் இருக்கணும். இந்த தோஷம்லாம் இல்லாம இருந்தா மகாலட்சுமி தானாக வருவாள். பரமேஸ்வரனையும் வேண்டான்னா, பரமேஸ்வரனையே வேண்டான்னா, பரமேஸ்வரன்கிறது தனி தெய்வம் தான். அவர்